அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைய தினம் இருக்குது. எப்பொழுதுமே திருவோண நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த ஒரு காலகட்டம் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வருகின்ற காலகட்டம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. நாளைய தினம் அந்த உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் நாம் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தினம்தோறும் அபிஜித் நேரம் அப்படின்றது வரும். அதாவது தினம்தோறும் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் அந்த அபிஜித் நேரம் அப்படின்றது வரும். ஆனால் நட்சத்திர நேரம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. ஏன்னா அந்த நட்சத்திரம் நமக்கு வரணும். அந்த உத்திராடமும் திருவோணமும் இணைகின்ற அந்த ஒரு நேரம் என்பது நமக்கு வரணும். பொதுவாகவே கிருஷ்ணர் அப்படின்னா ஒரு லவ்லி காட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்ன வேணுமோ அவர் குழந்தை வடிவத்தில் நமக்கு கொடுத்து விடுவார். அவர் கொடுத்த பகவத்கீதை அப்படின்னு பார்த்தா இப்போ நாம் பார்க்குறோம் நிறைய மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, MBA அதெல்லாம். இந்த பகவத்கீதையில் எல்லா விதமான மேனேஜ்மெண்ட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்றது அதில் சொல்லப்பட்டிருக்கு. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த மார்க்கெட்டிங்கை நடத்துறது, பிஸ்னஸ் எப்படி நடத்துறது, இப்படி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளுக்கும் உண்டான அனைத்து விதமான விஷயங்களும் பகவத்கீதையில் இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பகவத்கீதையில் இருக்குது. நம்ம நண்பர்கிட்ட எப்படி பழகணும், சொந்தக்காரங்க கிட்ட எப்படி பழகணும், நமக்கு கஷ்டம் வரும்போது அதை எப்படி சமாளிக்க வேண்டும், நண்பர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அந்த நட்பு நல்லபடியாக இருக்கும், நம்முடைய சுற்றார் அக்கம் பக்கம் வீட்டார் இவர்களோடெல்லாம் நாம் எப்படி இருக்க வேண்டும், எது தர்மம், இப்படி அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு பகவத்கீதையில் இருக்குது. பகவத்கீதையை படித்தால் நமக்கு அத்தனை ஒரு புண்ணியம் ஒரு பக்கம் நமக்கு வரும், நல்ல நாலேஜும் நமக்கு ஒரு பக்கம் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கு உண்டான ஸ்லோகங்கள். இப்போ நோயில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான ஸ்லோகம் இருக்குது. அதை நாம் பாராயணம் பண்ணும்போது அந்த நோய்கள் என்பது அகலும். இப்படி நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவர் அவர்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவங்க சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த கஷ்டம் எனக்கு தீர்ந்துடணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்து பகவத்கீதையை 18 நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும். தினமும் படிக்கணும், ஒரு அத்தியாயம் படிக்கணும். காலை கொஞ்சம் படிக்கலாம், மாலை கொஞ்சம் படிக்கலாம், மதியமும் படிக்கலாம். ஒரு அத்தியாயத்தை ஒரு நாளைக்கு நாம் முடிச்சுடணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் படிக்க முடியலையா, விளக்கங்களாவது பொருள் உரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நாம் படிக்கலாம். இப்படி 18 நாட்களுக்கு 18 அத்தியாயங்கள் படிக்கும்போது அந்த 18வது நாள் 18வது அத்தியாயத்தை நாம் முடிச்சுட்டு தேங்காயை உடைச்சி கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக நாம் வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் எதற்காக இதை படிக்க ஆரம்பித்தோமோ அது நடந்தே தீரும். எதனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பகவத்கீதையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணரும் பகவத்கீதையும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த 18 நாள் பாராயணத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்றது பெருமாளினுடைய நட்சத்திரம். நாளைய தினம் கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான கிழமை. இந்த ரெண்டும் இணைவது கூடுதல் சிறப்பு. நிறைய பேர் திருவோண விரதம் அப்படின்றத இருப்பாங்க. கேரள மக்கள் நிறைய பேர் இந்த திருவோண விரதத்தை இருப்பாங்க. பழ தீபமும் போடுவாங்க. நம்முடைய சேனல்லையும் நாம் பழ தீபம் பற்றி சொல்லியிருக்கிறோம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் சனிக்கிழமையோடு வந்ததினால இந்த ஒரு தீபத்தை போடுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு தாம்பாளத்துலையோ அல்லது ஒரு கிண்ணத்துலையோ போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, மாம்பழம் இருக்குது, மாதுளை இருக்குது, சாத்துக்குடி இருக்குது. இப்படி உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ இத்தனையும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 பழம் இருந்தால் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை கலந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தட்டுலையோ அல்லது வந்து ஒரு கிண்ணத்துலையோ, சின்ன தட்டு இருந்தால் கூட போதும், ஒரே ஒரு பழம் இருந்தால் கூட அதை கட் பண்ணி போட்டுட்டு மத்தியில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அங்கே வந்து நிற்காது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அதாவது அரிசி மாவில் அகல் மாதிரி சின்னதாக செஞ்சுட்டு அதில் கூட நீங்கள் நெய் விட்டு தீபத்தை வந்து ஏற்றலாம். இதற்கு பழ தீபம் அப்படின்னு பேர். அந்த தீபத்தால் பெருமாளுக்கு ஹாரத்தியை காட்டி, பெருமாள் கிருஷ்ணர் யாருக்கு வேண்டுமானாலும் ஹாரத்தியை காட்டிட்டு அதற்கு பிறகு அந்த தீபம் தானாக மலையேறிய பிறகு அந்த பழங்களை நாம் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். நாளைய தினம் திருவோணம் சனிக்கிழமையோடு வந்த காரணத்தினால இந்த தீபம் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்று இந்த பழ தீபத்தை ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதனால் இதையும் ட்ரை பண்ணுங்கள், பகவத்கீதையையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது அப்படின்றத நாம் பார்க்கலாம். நாளைய தினம் காலையில் 6:24 இருந்து 6:48 வரை, இது வந்து காலையில் இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு அதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த பழ தீபத்தை ஏற்றி வச்சு பெருமாள் கிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். முடிந்தவர்கள் பகவத்கீதையையும் நாளைய தினம் படிக்க ஆரம்பம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இப்போ நிறைய கோரிக்கை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லலாமா அப்படின்னா ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ 10 கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது எது, முதல் இடத்தில் இருப்பது எது அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி அந்த கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி இந்த வந்து பிரார்த்தனையை செய்யுங்க. அது முடிந்த பிறகு 2ஆவதாக இருக்கக்கூடிய கோரிக்கையை எடுத்து இந்த பிரார்த்தனையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வாங்க. எப்படி மைத்ரேய முகூர்த்தம் மாதா மாதம் வருதோ, எப்படி திரிபுஷ்கர யோகங்கள் மாதா மாதம் வருதோ, அந்த மாதிரி தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் மாதா மாதம் ஒரு நாள் வரும். அதனால் உங்களுடைய கோரிக்கை இப்போ மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா கடன் அடைத்து கொள்வதற்கு உண்டான முகூர்த்தம். திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா நல்ல செயல்கள் திரும்ப திரும்ப, அது நகையாகட்டும், கோவிலுக்கு போவதாகட்டும், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதாகட்டும், திரும்ப திரும்ப நடக்க வேண்டிய விஷயங்களை அந்த நேரத்தில் செய்வது சிறந்தது. அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்முடைய கோரிக்கையை முன்னிறுத்தி கிருஷ்ணர்கிட்ட வேண்டினோம் அப்படின்னா அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பெரியவா சரணம்.